தம்பி இந்த விஷுவல் பாருங்க, அந்த விஷுவலில் என்ன காமிச்சாங்க? 10 commandments. ரைட், நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல, மோசே 2 கற்பனைகளை தேவனிடத்திலிருந்து எழுதி வாங்கி கொண்டு வருகிறார். ஆங்கிலத்தில் 10 commandments சொல்கிறாங்க, தமிழில் என்ன சொல்கிறாங்க? 10 கட்டளை. 10 கட்டளைகள். சரி, இந்த 10 கட்டளைகள் பைபிளில் எந்த புத்தகத்தில் வருது? யாத்ராகமத்தில் வருது. இப்போ நிறைய பேருக்கு நம்ம 10 கட்டளைகள்னு கேள்விப்பட்டிருக்கோம். இங்கிலீஷ் என்ன சொல்கிறாங்க? 10 commandments. ஓகே, யார் அதை வாங்கிட்டு வந்தா தேவன்கிட்ட இருந்து? மோசே. இந்த சம்பவம் ரொம்ப முக்கியமான சம்பவம். பைபிளில் எந்த புத்தகத்தில் வருது? யாத்ராகமம். சரி, அதிகாரம் உடனே சொல்ல முடியுதா? இல்லை, கொஞ்சம் தெரியும் நமக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, எப்படி அந்த அதிகாரத்தை உடனே மனசுக்குள்ளே கொண்டு வர்றது? நமக்கு ஒன்று தெரியும், யாத்ராமன்னு தெரியும். அது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் எத்தனாவது புத்தகம்? 2வது புத்தகம். ரொம்ப சிம்பிள், அப்படி 2ன்னு எழுதிக்கலாம். எத்தனை கட்டளைகள்? 10. 10ன்னு இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள். 2, 10. ஓகே, 2 பெருக்கல் 10 எவ்வளோ? 20. 20. அதாவது 10 கட்டளைகள் 20வது அதிகாரத்தில் வருது. இனிமேல் உங்களுக்கு மறக்குமா? ஷுவரா? யாருக்காவது ஃபோன்லேயே சொல்லுவீங்களா, மொபைல்லே? ரைட், கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ இன்னொரு கேள்வி, 10 கட்டளைகள் உங்களுக்கு தெரியுமா நேயர்களே? இன்னொரு இடத்துல வருது. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பைபிளில் இன்னொரு இடத்துல வருது. உங்களுக்கு அதை கொஞ்சம் நினச்சி பார்க்க முடியுதா? கொஞ்சம் உடனே வர மாதிரி இருக்கா? எங்கேயும் இருக்க மாதிரி தெரியும், யோசிக்க வேண்டியது. சரி, யோசிக்காமே எப்படி சொல்கிறது எல்லாரும்? இப்போ பாருங்கள், 5வது புத்தகம் யாத்ராமன்னு சொன்னீங்க, 2வது, 3வது லேவியராமம், 4வது என்னாமம், 5வது என்னது? வெரி குட், உபாகமம் 5வது புத்தகம், அதிகாரம் 5. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரியுது உங்களுக்கு? தெரியுதா? 10 கட்டளைகள், 5வது புத்தகம், 5வது அதிகாரம். 2வது முறை ஏன் கொடுத்தாருன்னா, முதல் முறை வாங்கினவங்களாம் கீழ்ப்படியில், அவங்க வனாந்தரத்திலே அழிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த தலைமுறை, இப்போ நம்ம சொல்கிறோம்ல 2G 3Gன்னு, இது நெக்ஸ்ட்டு G, சரியா? அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அப்போ இது 2ஐயும் நம்ம படித்து பார்க்கலாம். 10 கட்டளைகள் இனிமேல் மறக்க மாட்டோம் இல்லையா? இதே இதை ஆண்டவராக இயேசு நிறைய கட்டளைகளை புது விளக்கம் கொடுத்து புதிய ஏற்பாட்டில் மத்தேயுல சொல்கிறார். மத்தேயு 5வது அதிகாரத்தில் அப்படி பாருங்கள், 10 கட்டளையில் எத்தனை கட்டளைகள் ஆண்டவராக இயேசு குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு. அது நல்ல ஒரு ஆராய்ச்சியாக இருக்கும். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நேயர்களே, இந்த உரையாடலை பார்த்தீங்களா, கேட்டிங்களா? நீங்கள் மறக்கவே மாட்டீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். என்னன்னு கேட்டால், 10 கட்டளைகள் ஏதோ பரிச்சை வைக்கும்போது இப்போ 6 சொல்லிட்டேன், 7 சொல்லிட்டோம். நேயரில் அடுத்த நம்பர் என்னன்னு யோசிக்கிறீங்களா? தம்பி பால் சொல்லுவாங்க, அடுத்தது என்னது? 6 7 அடுத்தது என்னவா தான் இருக்கணும்? 8. பார்த்தீங்கன்னா 8 இப்படி தான் கொஞ்சம் யோசிக்கிறது. இதுவும் தியானத்தில் ஒரு மாடல் தான். 8 நீங்கள் படிக்கிறீங்களா? 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். சரி, இப்போ வாஸ்டி, இப்போ 100க்கு அதிபதி ஆண்டவராக இயேசுவிடம் என்ன பண்ணான்? கேட்டான். அவ்வளோதான், கரெக்ட், கேட்டான். அதை ஷார்ட்டாக சொன்னோம்னா கேட்டு. 8 கேட்டு, 6 அரைவு, 7 கேளு, 8 கேட்டு. அடுத்த நம்பர் என்னவா இருக்கும்? 9 6 சொன்னோம். அப்போ 9 ஆமாம், 6 வசனம் நம்பர், சாப்டர் நம்பர். 7 அப்படி தான், 8 அப்படி தான், 9 அப்படி தான். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயன் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். இப்போ இதில் ஒரு கேள்வி கேட்கலாம். என்னன்னா, நம்ம கேட்குற மாதிரி இல்லையே. யார் பேசுகிற? ஆண்டவர் பேசுகிற. ஆண்டவர் பேசுகிறதும் ஜெபத்தில் ஒரு பகுதி. நிறைய சமயத்தில் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவார். நான் போய் எப்படியாவது அவரை சத்தம் போட்டு வந்துடுவேன் அப்படின்னா, இல்லை, நீ என்ன பின்பற்ற, நீ அமைதியாக பேசாமல் போயிரு. இதுதான்
இந்த வசனத்தில் ஆண்டவராய் இயேசு மத்தேயுவை தான் பின்னால் வரும்படி அழைத்தார். அப்போ பின் சென்று வா, ஆண்டவர் பேசுகிறதும் ஜெபந்தான். இது மாதிரி நிறைய வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம், ரெஃபரன்ஸு கலெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். என்னது ஆடியன்ஸில் சொல்கிறீங்களா? கலெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். அதாவது ஆமாம், அதான் என்னென்னா கலெக்ட் பண்ணலாம், கனெக்ட் பண்ணலாம். கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல? அப்படின்னா என்னென்னா சேகரிக்கலாம், இணைச்சி பார்க்கலாம், சேகரிக்கலாம். தேங்க்யூ.